வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறேன் சுவையான ஊரே மணக்கும் மீன் குழம்பு. அதுவும் மாங்காய் போட்டுதுங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், இந்த டேஸ்ட்டை நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளவு சுவையாக இருக்குது, அதுவும் திக்னஸாகவும் இருக்குது. இந்த மீன் குழம்பை நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்கு தேவையான மீன்களை சுத்தம் பண்ணி கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு புளி உருண்டை, 2 தக்காளி பழங்கள், அப்புறம் இஞ்சி பூண்டு. இப்போது எல்லாத்தையும் நன்றாக கழுவி துண்டுகள் போட்டு வச்சுக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக வெட்டணும் அவசியம் இல்லை. இஞ்சியும் பூண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா தோலெல்லாம் சீவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். புளி உருண்டையை இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடலாம். அப்போ தான் குழம்புல சேர்க்கும்போது கரைச்சி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கொத்தமல்லியை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா, அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் வானலை வச்சு காய்ந்த பிறகு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா மற்றும் மசாலா தூள்களை போட்டு அதில் நான் வதக்க போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு நான் இதில் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அந்த பச்சை மிளகா மீன் குழம்புல போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். செய்யும்போதே அப்பப்போ வதக்கி விட்டுக்குங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருசீரகத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு முக்கால்வாசி வெந்த பிறகு நறுக்கி வச்ச அந்த தக்காளி துண்டுகளை இதனோட சேர்த்துக்கலாம். மறந்துடாதீங்க, நீங்கள் போடுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்க்கு அப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அது அடி பிடிச்சிக்கும், அப்புறம் சுவை கெட்டு போயிடும். உங்களுக்கு நல்ல சுவையுடன் இருக்கணும், நல்லா பதத்துடன் இருக்கணும்னா அப்பப்போ வதக்கி விடுங்க. இப்போது ஒரு கரண்டி ஆச்சி மீன் குழம்பு தூளை நான் சேர்த்துக்கிறேன். இது போடுறது உங்களோட விருப்பம்தான். இது போட்டால் இன்னும் நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நான் 2 கரண்டி குழம்பு தூள் எடுத்துக்கிறேன். இது நான் ரெடிமேடாக அரைச்சி வச்சுருக்கிறது. இதில் மல்லி, காய்ந்த மிளகாய், மஞ்சள், மிளகு, சீரகம், உளுந்து, தோரம்பயிறு, கடலைப்பயிறு, வெந்தயம், கறிவேப்பிலை போன்ற எல்லாவற்றையும் சேர்த்து அரைத்து வைத்த தூள் தாங்க இது. இந்த குழம்பு தூள் இப்படி எல்லாத்தையும் வதக்கிட்டு கடைசியாக ஆற வைக்கணும். ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா, மறுபடியும் அடுப்பில் வானலை வச்சு அது காய்ந்த பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பிறகு ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி இதை கூட சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வெங்காயத்துக்கு பதிலாக அந்த வெங்காயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது 2 கரண்டி இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இதனோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குறேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே ஆற வச்சோம் இல்லையா வெங்காயம், தக்காளி போட்டு அதை மிக்சியில் அரைச்சி இதனோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு சின்ன கரண்டியில் மஞ்சத்தூளை போடுறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க.
நல்லா இவற்றை கலக்கிக்குங்க. புளி உருண்டையை நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சி வடிகட்டி இதனோட சேர்த்துக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் குழம்ப மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம வெட்டி வச்ச மாங்காய் துண்டுகளை இதனோட சேர்த்துக்கலாம். பொதுவாக மீன் குழம்புல மாங்காய் போடுறதுன்னா நல்ல புளிப்பான மாங்காய் தான் இருப்பாங்க. நான் கொஞ்சம் சேஞ்சுக்கு கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் சுவையும் இருக்கிற மாங்காவை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. மறுபடியும் குழம்ப மூடி வச்சிடலாம். இந்த மாங்காய் துண்டுங்கள்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு வேகட்டும். இப்போது கழுவி வச்ச இந்த மீன் துண்டுகளை இந்த குழம்புல நம்ம போடலாம். எல்லா மீன்களும் போட்டாச்சு. இப்போது குழம்ப மூடி வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் பார்த்தோன்னா குழம்புல இருக்கிற மீன் வெந்துடும். பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை குழம்பு மேலே தூக்கி விட்டுலாங்க. இப்போது சுவையான மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் அரைச்சி கறி வச்சு பார்த்து எப்படி செய்யலான்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. என் வீட்டுக்கு என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதை அடிக்கடி செய்ய சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. இந்த ரெசிபியை நான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.